பொதுமக்களுடைய நன்கொடையின் மூலமாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்று அஸ்தினாபுரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் அளவில் உள்ளது விஜய கணபதி ஆலயம். மாசம் ஃபுல்லாவே நல்லாவே எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜை எடுத்து பண்ணுவோம். தைப்பு பூஜை, சங்கட சதுர்த்தி, சஷ்டி, தைப்பூசம் எல்லாம் விசேஷமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிள்ளையார் அவர் தான் முதல் வந்தவர். விநாயகர் பெருமாள் தான் முதல் வந்தது. இது சங்கட சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸ். ஒரு 10-15 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க வருஷமா வந்ததுலேருந்து நம்ம வந்ததுலேருந்து இங்கே மிதிச்சதுலேருந்து நல்ல ஒரு அருள் நமக்கு கிடைக்குது. வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையும் துர்கைக்கு நல்லா இது நடக்குது. ஆலயத்துக்கு நான் 2 வருஷம் தான் ஆறுது. எனக்கு முன்னாடி பொண்ணு சுப்பிரமணியம் அப்படிங்கிற மாமா தான் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார். என்னுடைய பெயர் ஹரிக்குமார். நான் இந்த கோயிலினுடைய தலைவர். நாங்கள் இந்த திருமலை நகரில் வசிக்கிறோம். இவ்வளோ பெரிய இந்த திருமலை நகரில் இவ்வளோ பெரிய லேஅவுட்டில் எந்த கோவிலும் விநாயகர் கோயில்ன்றது இல்லைன்றதால இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயில் அமையணுன்றதுக்காக நாங்கள் ஒரு குழு ஏற்படுத்தி இதில் முக்கியஸ்தர்கள்லாம் கலந்து ஆலோசித்து இந்த இடத்துல திருமலை நகரில் ஒரு விநாயகர் கோயிலை ஆகம விதிப்படி பண்ணணும்னு சொல்லி அதற்கான இவரை கூப்பிட்டு ஸ்தபதியை கூப்பிட்டு இந்த திருமலை நகர் அஸ்தினாபுரம் திருமலை நகர் 10வது தெருவில் இந்த கோவிலை கட்டணும்னு முடிவு பண்ணி இந்த கோவில் ஸ்ரீ விஜயகணபதி ஆலயம் என்ற பெயருடன் இந்த கோவில் கட்டப்பட்டது. அதே போன்று பொதுமக்களுடைய நன்கொடையின் மூலமாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இடையில் வசூலில் குறைஞ்சதால் இடையில தாமதமானது. அதனால் ஒரு நண்பர் ராஜகோபால் என்பவர் அதற்கான துவங்கி கோவில் நிற்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் அவர் பண உதவி செய்து மீண்டும் இந்த கோவிலை மிக விரைவில் நல்ல முறையில் கட்டி இந்த கோவில் நமது ஸ்ரீ விஜயகணபதி ஆலய பெயருடன் இங்கே கோஷ்டங்கள் சொன்னோம்னா பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இந்த இடத்துல முருகர் என்ற ஒரு சன்னதியும், அதுக்கு அடுத்து ஐயப்பன், அதுக்கடுத்து சிவதுர்கை அம்மன், இதெல்லாம் சன்னதிகளை நிறுவினோம். அதன் பிறகு நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பொதுமக்களுடைய ஆதரவோட பொதுமக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நல்லது நடந்திருக்கு. இது மேற்க நோக்கிய விநாயகர் கோயில்ன்றதால எல்லாருக்குமே இந்த இடத்துல இப்போ பொன்னியம்மன் கோயிலும் இருக்கு, அங்கேயும் நல்ல முறையிலே நடக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதால இந்த கோயிலில் எல்லாருமே தன்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நல்லா நடைபெறுதுன்னு காணிக்கைகளை நிறைய கொடுத்து விநாயகர் சதுர்த்தி அதே போன்று ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பான முறையில் நடைபெறும். சிவனுக்கு அந்த பிரதோஷ பூஜை இதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுது. ஒவ்வொரு மாதமும் அந்த நாளில் சிறப்பாக நடைபெறும். அதே போல முருகனுக்கு அந்த பூஜையும் தை மாதம், தைப்பூசம், இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த கோயிலினுடைய பணி இந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல முறையில் எல்லாம் கும்பிட்டு போய் நல்லது நடக்கிறதால இந்த விசேஷமாக இருக்கிறதால இந்த கோயிலில் வெளியே இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் இந்த காணிக்கை செலுத்தி நல்ல முறையில் சொல்கிறாங்க. என் பேர் சுமதி. இங்கே 14 வருஷம் ஆகுது. இந்த கோவில் கட்டும்போது நான் இங்கே வந்தோம், எங்கள் வீடு கட்டிக்கிட்டு. அப்போ பிள்ளையார் வந்தார், அதுக்கப்புறமா முருகரும் ஐயப்பனும் வந்தாங்க, அப்புறம் அம்பாள் வந்தாங்க. அம்பாள் வந்ததுலேருந்து நாங்கள் தான் எல்லாம் எடுத்து பண்ணுறோம். ஒவ்வொரு பூஜையும் எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுவோம். மகளிர் அணி ஒரு 25 பேர்கிட்ட இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஆடிப்பூரம் வளகாப்பு பண்ணுவோம் அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நல்லாவே எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜை எடுத்து பண்ணுவோம். தை மாதமும் பண்ணுறோம், ஒவ்வொரு பூஜை பண்ணுறோம். அம்பாள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கா. எல்லாம் நாங்கள் கேட்குறது எல்லாமே கொடுப்பா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு நிறைஞ்சி அந்த ராகு காலத்தில் விளக்கேற்றிட்டு நல்லா வழிபட்டுட்டு போவோம். வணக்கம், என் பேர் புவனா. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், கோவில் 10வது தெருவில். கோவில் ரொம்ப நல்லா முன்னேற்றமாக இருக்குது. 10 வருஷம் ஆகுது. கோவில் சிறப்பாக நடக்குது. ஒவ்வொரு விளக்கு பூஜையும் ஐயப்ப பூஜையும் ரொம்ப நல்லா நடக்குது. வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையும் துர்கைக்கு நல்லா இது நடக்குது. விநாயகர் சதுர்த்தி எல்லா பிரதோஷம் எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்குது. இந்த விநாயகர் எல்லாருக்கும் நல்லா கை கொடுக்குறாரு. வணக்கம், என் பேர் ரமேஷ். இந்த விஜயகணபதி ஆலயத்தின் செயலாளர் மற்றும் இந்த கோவிலுடைய சிறப்பை எல்லாம் ஹரிக்குமார் அவர்கள் சொன்னார்.
மற்றபடி இந்த கோயிலுக்கு வருபவர்கள் அஸ்தினாபுரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் அளவில் உள்ளது விஜய கணபதி ஆலயம். ஜியான் ஸ்கூல் அருகில் உள்ளது. அதேபோல் செம்பாக்கத்தில் இருந்து வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே இங்கே ஆலயத்தை தரிசிக்கலாம். வருபவர்கள் S2 என்ற பேருந்து வருகிறது. இந்த பக்கத்தில் அஸ்தினாபுரத்துக்கு 52B குரோம்பேட்டையிலிருந்து அடிக்கடி பஸ்ஸுகள் உள்ளன. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் அளவு நீங்கள் 10 நிமிஷம் நடந்து கூட வந்துடலாம். ஆலயத்தை வந்து தரிசித்து பாருங்கள். உங்களுக்கு விஜய கணபதி அருள் புரிந்து உங்களை தூக்கி விடுவார். வணக்கம், என் பேர் வெங்கட நரசிம்மன். நான் இந்த திருவண்ணி நகரில் ஒரு 2014 இருக்கேன். 2014 இங்கே இருந்து இப்போ பக்கத்தில் கோயில் பக்கத்திலே வந்திருக்கேன். இங்கே சங்கட சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸ். ஒரு 10-15 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே நானே பணம் கட்டி பிரசாதம் வாங்கிட்டு போயிருக்கேன். ரொம்ப நினச்சி நடந்திருக்கு. எனக்கு 2-3 அக்கேஷன் வந்திருக்கேன். நினச்சது பழுத்தம் ஆகிருக்கு. இந்த கோவிலில் எல்லாம் நிறைய கூட்டம் வரும். நல்ல பிரசித்தியாக நானும் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு. அது சங்கட சதுர்த்தி நம்ம நினச்சது என்ன நினச்சிருக்கோமோ அது நடந்திருக்கு. 2-3 இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப சக்ஸஸான ஒரு கோவில் தான் அது. ரொம்ப வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்குவோம். என் பேர் நாகேந்திரன். இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்ததுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது வாரம் வந்துடுவேன். சனிக்கிழமை ஆனால் காலையில் வருவேன், இல்லை சாயங்காலம் வந்துடுவேன். மிஸ் பண்ண மாட்டேன். வந்ததுலேருந்து பரவாயில்ல. இது வரைக்கும் நான் 8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே 8 வருஷமாக வந்ததுலேருந்து நம்ம வந்ததுலேருந்து இங்கே மிதிச்சதுலேருந்து நல்ல ஒரு அருள் நமக்கு கிடைக்கிது. அதான் அந்த தெய்வத்தினுடைய அருள் தான் நமக்கு. சத்குருப்யோ நம. ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாட்சம் வந்தேகம் கணநாயகம். விஜய மகாகணபதி ஆலயத்தினுடைய அர்ச்சகர். 2016-17 எனக்கு ராமசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் என்னை கூட்டார். அந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்காக. அந்த கோவில் முடித்ததுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். 2023, 22, 23 கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஆலயத்துக்கு நான் 2 வருஷம்தான் ஆறுது. எனக்கு முன்னாடி பொண்ணு சுப்பிரமணியம் அப்படிங்கிற மாமா தான் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார். இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இது திருமலை நகர் 10வது தெருவில் இருக்குது. ஜியான் ஸ்கூலுக்கு பேக் சைடு இருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறுறவா S2 அப்படிங்கிற பஸ்லையோ, S9 அப்படிங்கிற பஸ்லையோ, S94ங்கிற பஸ்லையோ ஏறினா ஜியான் ஸ்கூல் ஸ்டாப்பிங்கில் இறங்கினான்னா அப்படியே ஸ்கூலுக்கு பேக் சைடே இந்த கோவில். அதனால எல்லாருமே வந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த கோவிலுடைய விசேஷம் என்னென்னா, மேற்க பார்த்த பிள்ளையார்கிட்ட யார் எதை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அது அப்படியே நடக்கும். இந்த கோவிலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் பல பேர் சொல்லிருக்கா, அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சது, அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புடிமானமே கிடைச்சது அப்படின்னா சொல்லிருக்கா. அதன்படி இந்த கோவிலுக்கு வந்த பிறகு பல பேர் பிரார்த்தனை, அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, சதுர்க்கா ஒன்றுனா வாங்கி ஒரு 10 கா 11 கா 21 கான்னு உடச்சுட்டே இருப்பா. நான் அவள்கிட்டலாம் கேட்பேன், என்ன விஷயத்துக்காக பண்ணுறேன் இல்லைங்க அப்படின்னு. அப்போ சொல்லுவா, இந்த பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம், எங்களுக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பல பேர் சொல்லிருக்கா. நான் 2 வருஷம் ஆகுது. நான் வந்த உடனே இந்த கோவில் நிர்வாகிலாம் சொன்னாங்க என்கிட்ட, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும், நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நாள் பாருங்க அப்படின்னா. பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் ஒரு நாளை பார்த்து சொன்னேன். அந்த நாள்லேயே அது பாலாலயத்தை ஆரம்பித்து கும்பாபிஷேகம் நடந்து கையோட மண்டலாபிஷேகமாக நல்லபடியாக நடந்துட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் 2024, 23, 24 கும்பாபிஷேகம் நல்லா நடந்துட்டு. இந்த கோவிலில் விசேஷமாக நடக்கக்கூடிய பூஜைகள் என்னென்னா, சங்கடஹர சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதே மாதிரி முருகனுக்கு ஷஷ்டி, கிருத்திகை, இந்த 2 விசேஷம் நடக்கும். சிவகால பூஜையில் அம்பாளுக்கு ராகுகால பூஜை நடக்கும். வெள்ளி செவ்வாயில் கட்டாயமாக நடக்கும். அதுக்கு ஒரு டீமே இருக்குது, மகளிர் குழுன்னு. தை மாதமும் ஆடி மாதமும் அவள் சிறப்பாக சுவாமிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், தை வெள்ளிக்கிழமைனா 4 வெள்ளிக்கிழமையிலையும் அந்த மகளிர் குழுவாக சேர்ந்து சுவாமிக்கு அபிஷேகத்தை பண்ணி எல்லாருக்கும் சுவாசினிக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் கிழங்கு, மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா. அதே மாதிரி ஆடி மாதத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை என்னோட ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்பான்சர் பண்ணி அவளுடைய கைங்கரியமாக அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் சிறப்பான பூஜை நடக்கும். ஐயப்பனுக்கு பார்த்தோன்னா மண்டல பூஜைன்னு பேர். இந்த மண்டல பூஜை என்னைக்கு சபரிமலையில் ஆரம்பிக்கிறாளோ அதே தினத்தில் இங்கே சுவாமி எடுத்து வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணி 18 படியோடு வச்சிருவா. அந்த 18 படியோடு வச்சு 48வது நாள் இன்னைக்கு சுவாமிக்கு விசேஷமாக அபிஷேகம் நடத்தி அன்னைக்கு முழுக்க காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் மட்டும் விசேஷமாக சுவாமி புறப்பாடு, அன்னதானம் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக நடக்கும். இங்கே மகா விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு காலம்பர கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கணபதி ஹோமம். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே சுவாமிக்கு திவ்ய அபிஷேகங்கள், அதுக்கப்புறம் மகா அலங்காரங்கள், சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு, இப்படி விசேஷமான எல்லா அலங்காரங்களும் நடக்கும். திருவீதி உலா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட
சாயங்காலம் 6 மணிக்கு சாமி புறப்பாடு ஆரம்பிச்சா மறுநாள் காலத்தால 6 மணிக்கு தான் வெளியில வருவோம். அவ்வளோ நேரம் திருவீதி உலா, ஏன்னா இங்கே இருக்கிற அவ்வளோ தெரு இருக்கு, எல்லா தெருக்கும் அந்த மங்கள கணபதி போயிட்டு வருவார். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, எல்லா சன்னிதானத்துக்கும் ஒரு உற்சவமூர்த்தியை ரெடி பண்ணியா. ஏற்கனவே ஐயப்பனுடைய உற்சவமூர்த்தி இருந்தது, விஜய கணபதியினுடைய உற்சவமூர்த்தி இருந்தது நான் வரதுக்கு முன்னாடி. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த பாலமுருகனுக்கும் துர்க்கைக்கும், அதுக்கப்புறம் வந்து லிங்கோத்பவர் பின்னாடி இருக்கார் சுவாமி. அங்கே லிங்கோத்பவர் சன்னிதானத்தில் நின்று அபிஷேகம் பார்க்கறதுக்கு எல்லாராலையும் முடியாது, பிரதோஷ அபிஷேகம் அப்படிங்கிறதுனால உற்சவமூர்த்தியை பிரதோஷமூர்த்தியாக பண்ண விஷவாகனத்தில். அந்த விஷவாகனத்தில் பிரதோஷமூர்த்தியாக வச்சதுனால இங்கே உட்காந்துட்டு எல்லாருமே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்குது. அந்த பிரதோஷம் விசேஷமாக நடக்கும் இங்கே. இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு சாராம்சம். வள்ளி என் பேர். இதே 13வது குறுக்கு தெருவில் தான் இருக்கேன். கோயில் கட்டி 16 வருஷம் ஆக போகுது, 15 வருஷம் முடிஞ்சிடுது. அதே மாதிரி பிள்ளையார் வந்து அவர் தான் முதல் வந்தவர். விநாயகர் பெருமாள் தான் முதல் வந்தது. அதுக்கப்புறம் துர்காதேவி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயப்பன் வந்தார், பிரம்மா பின்னால், தட்சிணாமூர்த்தி. எல்லாம் க்ஷேமமாக இருக்கும். அங்கே இருக்கவங்க ஒருத்தரும் க்ஷேமமாக இல்லை. கல்யாணம் ஆகுதுங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்குது. எல்லாருக்கும் சக்தி வாய்ந்தவர் விநாயகர் பெருமாள். என் பேர் ரோசி. நாங்கள் 16 வருஷமாக கடை வச்சுட்ருக்கேன், பூக்கடை வச்சுருக்கேன். விஜய கணபதி ஆலயம் அது. இங்கே வந்து எல்லா விசேஷ நாளைகளும் பூஜை வந்து நல்லா பண்ணுவாங்க. இங்கே வந்து ஐப்ப பூஜை, சங்கடா சதுர்த்தி, சஷ்டி, தைப்பூசம் எல்லாம் விசேஷமாக பண்ணுவாங்க. எல்லாம் அலங்காரம் உண்டு. இப்போ சாமி வந்து ஊர்வலம் வந்து வருஷம் கரெக்டாக ஐப்ப பூஜைக்கு கரெக்டாக விளக்கு பூஜை இருக்குது. எல்லாம் அனைத்தும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இங்கே வந்து இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு, சாமி கேட்க எல்லாம் செய்வாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த விஜய கணபதி ஆலயத்தில் வந்து இந்த பிள்ளையார் வந்து மேற்கு பக்கம் இருக்கிறதால ரொம்ப விசேஷம். நம்ம வேண்டிய காரியங்கள் வந்து நல்லா சிறப்பாக நடக்கும், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். கல்யாணம் ஆகுதுவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எல்லாம் விசேஷமாக நடக்குங்க. நீங்கள் வந்து எல்லாரும் வந்து இந்த விஜய கணபதி ஆலயத்தை வந்து சாமி வந்து செய்வீங்க.